ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை உயர்நீதிமன்றத்தில் மசால்சி நைட் வாட்ச்மேன் எக்ஸாம் எழுதுனவங்களோட கட் ஆஃப் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எந்த மாவட்டத்திற்கெல்லாம் கட் ஆஃப் போடணுன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ தஞ்சாவூர் எழுதுனவங்களோட மசால்சியோட கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூரில் வந்து தூய்மை பணியாளருக்கு 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தோட்ட பணியாளர் 1, காவலர் இரவு காவலருக்கு 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இரவு காவலர் மற்றும் மசால்சிக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மசால்சி தனியாக 21 வந்திருக்குதுங்க. இரவு காவலர் மற்றும் மசால்சினா அவங்க வந்து மசால்சிக்கு எடுத்தாலும் அவங்க நைட் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறதுக்காக அதில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கும். மசால்சினா உங்களுக்கு மோஸ்ட்லி நைட் டியூட்டியாக மட்டும் இருக்கும், பகலில் லீவாக இருக்கும். அதுக்கு தான் இரவு காவலர். தனியாக மசால்சிக்கு மட்டுமே நமக்கு 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கங்க. நம்ம இப்போ கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் நைட் வாட்ச்மேன் மசால்சிக்கு பார்த்துடலாம். பிசி ப்ரையாரிட்டி, இது 3மே ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க தான் வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரையாரிட்டி வந்து எதுக்குள்ள வரும்னா, கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவங்க, அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, இவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி வரும். அதில் வந்து 3 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் உமனுக்கு கண்டிப்பாக 1 இருக்குது. எஸ்சி விடோ ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு வந்து 1 வேக்கன்ட் இருக்குது. நம்ம வந்து 100 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதியிருக்கோங்க. அதில் வந்து விடோவுக்கு வந்து 1 இருக்குது. அவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு 60, 65 அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசால்சி பார்த்துடலாம். ஜென்ரல் வந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் உமன் வந்து 1, ஜென்ரல் பிளைண்டர்ஸ் அண்டு லோ விஷன் அவங்களுக்கு வந்து 1 வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. எடுத்தாலே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பிசிக்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசி உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. பிசி உமன் விடோவுக்கு 1 கொடுத்துருக்குறாங்கங்க. மொத்தம் பிசிக்கு மட்டுமே 5 வேக்கன்சி இருக்குங்க. அவங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 70, 75 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஒரு 70லேருந்து 80க்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக கட் ஆஃபில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி பார்த்துலாம். எம்பிசி 1 இருக்குங்க. எம்பிசி விமனுக்குன்னு தனியாக கொடுக்கல, விடோவுக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி டிசி ப்ரையாரிட்டி 1 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 வேக்கன்சி வந்து இருக்குது. விடோவுக்கு 1, விமனுக்கு 1, ஜென்ரலாக 1 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் வந்து எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 80 மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் வந்து எம்பிசியாக இருந்ததுன்னா இல்லை ஒரு 82 அந்த மாதிரி தான் கட் ஆஃப் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. விடோ வந்து ஒரு 60 எடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு தனியாக ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிசியில் ப்ரையாரிட்டிக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி உமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி இன்னொரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி தான் எஸ்சி கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மார்க்கை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க, நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கூப்பிடுவாங்கன்னு. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, வைவா இருக்குது. அது 100 மார்க்குக்கு இருக்குது. ஐயோ, நான் 60 மார்க் தான் எடுத்திருக்கேனே, 50 மார்க்கு தான் எடுத்திருக்கேனே அப்படின்னு வந்து நினச்சி பேனிக் ஆகாதீங்க. நமக்கு வந்து செய்முறை தேர்வு 70 மார்க்குக்கு இன்னும் இருக்குது. வாய்மொழி தேர்வு 30 மார்க்குக்கு இருக்குது. மசால்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிக்கல் தாங்க நிறைய இருக்கும். நம்ம எழுத்து தேர்வுன்றது வந்து அவங்க 5th ஸ்டாண்டர்ட் வரை எழுத படிக்குமா தெரியுமா அப்படின்றது பொறுத்து தான் அந்த மார்க்கு. பட் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து ஈஸியாக தான் இருக்கும். மசால்சியோட மெயின் ஒர்க்கே வந்து
நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவங்க சொல்கிறத நம்ம செய்கிற வேலைகள் தான் நமக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால வந்து பயப்பட வேண்டாம். நமக்கு இன்னும் 100 மார்க் இருக்குது. அதில் கண்டிப்பாக இதில் விட்டவங்க வந்து அதில் பிடிச்சிடலாம். ஃபைனல் ரிசல்ட்டு தாங்க எதுவுமே வந்து முடிவு பண்ண முடியும். கம்மியான மார்க் எடுத்தவங்க வந்து பயப்படாமல் இருங்க. நமக்கு இன்னும் 100 மார்க் இருக்குது. 50 மார்க்குக்கு மேலே நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு தைரியமாக இருக்கலாம். அதுக்கு கீழே எடுத்திருந்தால் தான் கஷ்டம். இதுக்கு எலிஜிபிலிட்டியே வந்து நீங்கள் தமிழில் 20 மார்க் எடுக்கணும், பொது அறிவில் 20 மார்க் எடுக்கணும். அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்காது. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க கொடுத்துருந்தாங்க 5th ஸ்டாண்டர்ட் வரை. நம்ம படிக்காமலே போயிருந்தால் கூட அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எதுவுமே படிக்கலைன்னா கூட ஒரு 60 மார்க் 65 மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்ததுங்க. நான் 65 தான் எடுத்திருக்கேன், 70 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கவலைப்படாதீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நான் வீடியோ போட போகிறேங்க. அது வந்து நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் போட போகிறேன். நம்ம செலக்ட் ஆகி மசால்ஜி வேலை வந்து நமக்கு கோர்ட்டில் போடுவாங்களா இல்லை ஜட்ஜோட வீட்டில் போடுவாங்க, அது பற்றின இன்ஃபர்மேஷன், அங்கே என்னென்ன வேலைலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தோடு நான் வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யுவர் சப்போர்ட்.